கண்மணிய பார்த்த உடனே வந்து, கண்டிப்பா வந்து வெண்ணிலானால ஷாக்கிங்க ஏத்துக்கவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எதுவுமே சொல்லல. ஸோ கண்மணி வந்து அன்ப வந்து சத்தம் போடுறாங்க. எல்லா தப்பும் உங்க மேல தான். நீங்க என்னை தேடி இங்க வரலன்னா, வெண்ணிலா இந்த இடத்துக்கு என்ன வேல? உங்கள பார்க்கணும், உங்கள கண்டுபிடிக்கணும்னு நெனச்சு வந்தவ, என்னையும் பார்த்துட்டா. என்னோட கேர் எல்லாத்தையுமே நீங்க மண்ணள்ளி போட்டீங்க. அப்படின்னு அன்பு வந்து ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. அன்பு சமாதானப்படுத்துறாரு. கண்மணியே நான் வந்து உன்னை தேடியெல்லாம் நான் வர கிடையாது. எனக்கு ஒரு வேலைக்காக நான் வந்தேன். அந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டு ஜீவா தான் எனக்கு வேலை குடுத்தாரு. இன்னும் சொல்ல போணும்னா, அதில எனக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும்போது தான், நான் இந்த ஹோட்டலுக்குள்ளேயே நான் வர வேண்டியதாகி போச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு தனியா ஒரு குவார்ட்டர்ஸ் குடுத்ததும், உனக்கு பக்கத்தில இருக்கிறதிலேயே குடுத்துருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? அப்படின்றாரு. இருந்தாலும் வெண்ணிலானால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு. அதே நேரத்தில வந்து கண்மணி கவலைப்படுறாங்க. வெண்ணிலா வந்து கண்டிப்பா வந்து ஜீவாட்ட நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டான்னா, ஜீவா என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே வீணா போயிரும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுட்ட அவன் உண்மைய சொல்லணும். உண்மைய சொல்லாம இப்போ வரைக்கும் நான் அந்த இடத்துல இருக்கேன். அப்படின்னு கவலைப்படுறாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கறதுக்கு அப்படின்ட்டு உறுதி குடுக்குறாரு நம்ம அன்பு. ஸோ அன்பு நேரா அம்மாட்ட போய் நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு. பாரும்மா இந்த மாரி நடந்துருச்சு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சோமோ அவளே பார்த்துட்டா. இன்னும் சொல்லப் போனோம்னா என்னதான் பண்றேன்னு தெரியல அப்படின்றாரு. சரி இத நெனச்சே கவலைப்படாதடா. கண்டிப்பா இறைவன் நமக்கு துணை இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு நீ கரெக்ட்டா உன் விஷயத்துல நேர்மையா இரு. எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்றாங்க. கோவத்துல வெண்ணிலா போய் பாட்டிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நீங்க நெனச்சது எதுவுமே வந்து நடக்கல. எல்லாமே பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அன்பு கோவிச்சுட்டு போனது, கண்மணி ஊர விட்டு போற மாரி போனது, எல்லாமே பொய்யி. கண்மணியும் அன்பும் ஒரே இடத்துல இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, உங்க மருமகளே வந்து அவங்க வீட்ல போயி ஒரு ஃபேமிலியாவே இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே உங்க முன்னாடி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னோனே, பாட்டி அன்பு மேல நான் என்னைக்குமே நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கையே எனக்கு வந்து இல்லன்னு ஆயிப்போச்சு. வெண்ணிலா நீ தான் எனக்கு முழு நம்பிக்கை குடுக்கணும். நான் உன்னைய தான் நான் நம்புறேன் அப்படின்றாங்க. சரி அவங்களோட பிளான் தான் என்ன? கண்மணியும், அன்பையும் பிரிக்கிறதுக்கான அடுத்து அவங்க டார்கெட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.